ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் பற்றி தான் வந்து பேசுவாங்க. ஆனால் பேட்டிங்கையும் தாண்டி இந்திய அணியில் வந்து இவர் தான் வந்து எக்ஸ் ஃபேக்டர். இவர் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணிட்டாரு, இல்லை இவருடைய திட்டத்துக்கு நம்ம வந்து பலியாயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்திய அணிக்கு தான் வந்து வெற்றி அப்படிங்கிற மாதிரி ட்ரேவிஸ் ஹெட்டு பார்த்தீங்கன்னா வந்து பேசியிருக்காரு. ஆஸ்திரேலிய அணியில் வந்து முக்கியமான ஒரு ஓப்பனராக இப்போதைக்கு வந்து ஹெட்டு வந்திருக்காரு. ஆல்ரெடியே வந்து கடந்த டெஸ்ட் வேர்ல்டு கப்பில் ஃபைனலில் ஆஸ்திரேலிய அணிக்கிட்ட நம்ம தோற்றதற்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னா இந்த ட்ரேவிஸ் ஹெட்டு தான். ஸோ இவர் வந்து அபாரமாக செயல்படக்கூடியவர். இப்போ இவரை வந்து நம்ம வந்து டேக்கிள் பண்ணணும் அப்படின்னா அஸ்வின் மாதிரி வந்து ஒரு ஆஃப் ஸ்பின்னர் வந்து தேவை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சௌரவ் கங்குலி உட்பட பல முன்னாள் வீரர்கள் வந்து கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அஸ்வினை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு மண்ணில் பெருசாக அவர்கிட்ட வந்து ரெக்கார்டு வந்து கிடையாது. அதனாலே வெளிநாட்டு மண்ணில் வரும்பொழுது ஸ்குவாடில் அஸ்வின் இருந்தாலுமே கூட பிளேயிங் லெவலில் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. ஜடேஜாவுக்கு தான் வந்து பிளேயிங் லெவலில் வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க. ஆனால் வந்து கங்குலி வந்து என்ன கோட் பண்ணுறாரு அப்படின்னா இடதுகை பேட்ஸ்மேன்கள் ஆஸ்திரேலிய அணியில் சில பேர் வந்து இருக்காங்க. அவங்களுக்கு எதிராக அஸ்வின் வந்து அபாரமான ரெக்கார்டு வந்து வச்சிருக்காரு. இடதுகை பேட்ஸ்மேன்களை ரொம்ப அசால்ட்டாக வந்து விக்கெட் எடுத்துருவார். அந்த மாதிரி சூழலில் இப்போ வரப்போகிற இந்த ஆஸ்திரேலிய தொடர்லையுமே அஸ்வினை நீங்கள் வந்து பிளேயிங் லெவலில் வந்து கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்தியா வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் பார்த்தீங்கன்னா சௌரவ் கங்குலி வந்து பேசியிருக்காரு. இப்போதைய இந்திய அணியில் சில பிரச்சனைகளும் வந்திருக்கு. பேட்டிங் லைனப் வந்து ரொம்ப சொதப்பலாக தான் வந்திருக்கு. ஏன்னா ரோஹித் சர்மா சொந்த காரணத்துக்காக அவருக்கு குழந்தை பிறந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச்சில் ஆட மாட்டார். இன்னும் அணியோட இணையாமல் இருக்கார். அவர் வந்து இன்னொரு ஒரு வாரத்துக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய நாட்டுக்கே வந்து போக போகிறாரு. இன்னொரு புறம் வந்து சுமன் கில்லுக்கும் விரலில் வந்து காயம் அடைஞ்சிருக்காரு. சுமன் கில் வந்து நல்ல ஃபார்மில் இருக்கார், நல்ல டச்சில் வந்திருக்காரு. 3வது இடம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரோலு. அந்த ரோலில் ஆடக்கூடிய ஒரு பிளேயரும் இப்போ வந்து இல்லை. அந்த இடத்துல தேவ்தத் படிக்கலை நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்திருக்கோம். அடுத்து பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் முகமது சிராஜ் அந்த அளவுக்கு வந்து ஃபார்மில் வந்து இல்லை. சிராஜ் வந்து வெளிநாட்டு மண்ணில் சிறப்பாக பால் போடக்கூடியவர் தான். இப்போ அவர் வந்து ஃபார்ம் அவுட்டில் வந்திருக்காரு. முகமது ஷமி வந்து ஃபார்முக்கு வந்துட்டார். ரஞ்சி டிராஃபியில் சிறப்பாக வந்து பால் போட்டிருக்காரு. பார்த்தீங்க அப்படின்னா அணியில் வந்து சேர்க்கலை. அவர் வந்து ஆஸ்திரேலிய நாட்டுக்கு வந்து அனுப்பலை. இருக்க யங்ஸ்டர்ஸை வச்சு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவில் வந்து இருக்காங்க. அப்போ வந்து பேட்டிங்கும் சுமாராக தான் இருக்குது, பவுலிங்கும் சுமாராக தான் வந்திருக்கு. ஆனால் ட்ரேவிஸ் ஹெட் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா எல்லாருமே இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பற்றி தான் வந்து பேசுகிறாங்க. ஆனால் இந்திய அணியில் வந்து எக்ஸ் ஃபேக்டர் பிளேயர் வந்து யார் அப்படின்னா அவர் வந்து பும்ரா தான். பும்ரா வந்து எப்போதுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆக்ஷன் வந்து வச்சுருக்காரு. ஆஸ்திரேலிய அணியில் வந்து எப்படி ஜான்சன் வந்து ஒரு யூனிக்கான ஒரு பவுலிங் ஆக்ஷன் வச்சுருப்பாரோ அந்த மாதிரி பும்ரா வச்சுருக்காரு. அவரை வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஃபேஸ் பண்ணப்போ எப்பட்றா இவர் போடுறாருங்கிற மாதிரி நான் ரொம்பவே வந்து பிரமிச்சு போனேன். நம்ம வந்து பாலை எதிர்பார்த்து காத்திருக்கிறப்ப நம்ம எதிர்பார்த்த டைமிங்கை விட ரொம்ப குயிக்காகவே பார்த்திங்க அப்படின்னா பால் வந்து நம்மக்கிட்ட வந்து வந்துடும். அப்போ வந்து இந்திய அணி வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா பும்ராவுக்கு நம்ம வந்து இறை ஆகாமல் வந்து இருக்கணும். ஏன்னா வந்து பும்ராவை மட்டும் நம்ம வந்து சமாளிச்சிட்டோம், பும்ரா வந்து ஃபேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆஸ்திரேலிய அணி வந்து நாங்கள் வந்து ஜெயிச்சிருவோம். ஸோ அதனால் வந்து இந்திய அணியில் இவர்கிட்ட மட்டும் நான் மட்டும் கிடையாது, எல்லா பேட்ஸ்மேன்களுமே வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து இருக்கணும். சின்னதாக நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணால் கூட பும்ரா வந்து அதை வந்து விக்கெட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணிடுவார். அதனால் வந்து பும்ராவுக்கு எதிராக வந்து கண்டிப்பாக நல்ல திட்டங்களை நாங்கள் வந்து வகுத்துருக்கோம். அவருக்கு வந்து இரையாகாமல் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ட்ரேவிஸ் ஹெட் வந்து பேசியிருக்காரு. நன்றி.